அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சியில் இந்த பூமி முழுவதும் ஒரே மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒரே ஆட்சி முறை இருந்தாலும், சர்வாதிகார ஆட்சி நடத்தினாலும், எவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் ஆட்சி முறையை நடத்தினாலும், டெக்னாலஜி எல்லாம் உடைக்கிற அளவிற்கு அவன் எவ்வளவுதான் சட்டதிட்டங்கள் போட்டாலும் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவனாய், எப்படி நேச்சாருடைய நாட்களில் பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஆட்சி நடந்த போதும் கூட, அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்த ஒரு 4 வாலிபர்கள் இருந்ததை போல, அந்த கிறிஸ்துனுடைய ஆட்சியில எல்லா ஜனங்களும் கரப்டாய் போனால் கூட, சபைகள் கரப்டாய் போனால் கூட, இந்த எழுப்புதல் அதையும் கிராஸ் பண்ணி போக வேண்டும். பல உபத்திரவங்கள் வரும், பல இரத்த சாட்சிகள் மரிப்பாங்க, பல கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள ஓநாய்கள் வரும், நம்மளை திசை திருப்பதற்கு பல காரியங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டி இந்த எழுப்புதல் கிராஸ் பண்ணி போகணும்.